அன்பு நண்பர்களே, நான் உங்கள் வெல்தி கூட்டாளி ஆர்ஜி. இந்த வீடியோவில் உலகின் 80% சொத்துக்களை வைத்துள்ள 2% உள்ள பிசினஸ்மேன் வெஸ் என்டர்பிரனர்களின் நடவடிக்கைகளையும் வித்தியாசத்தையும் காணாமல் நாம் உலகின் 1% சொத்துக்களை பெற வழிவகை இருக்கிறதா, அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் பார்ப்போம். ஆகையால் இந்த வீடியோ ஒவ்வொரு பாயிண்ட்களையும் கவனமாக பார்க்கவும், சிந்திக்கவும், நடைமுறைப்படுத்தும். அத்துடன் இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து ஆதரவளிக்கவும். வாங்கள் வீடியோவிற்கு செல்வோம். தொழிலதிபர் மற்றும் தொழில் முனைவோர் ஆகிய இருவரும் வெற்றிகரமான நிறுவனங்களை உருவாக்குவதற்கான பொதுவான இலக்குகளை இருவரும் பகிர்ந்து கொண்டாலும் அவர்களின் அணுகுமுறைகள் மற்றும் மனநிலைகள் முற்றிலும் வேறுபடுகின்றன. ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் தொழிலதிபர் பற்றி பார்ப்போம். 1. தன் தொழில் செயல்பாடுகளை லாபத்தையும் நிர்வகித்தல் மற்றும் இம்ப்ரூவ்மெண்டில் சிறப்பான கவனம் செலுத்துவார்கள் தொழிலதிபர்கள். 2. சந்தை நிலை வருவாயை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அறிந்து அதற்கான சரியான உத்திகளை சிறப்பாக செயல்படுத்துவார்கள். 3. வணிகர்கள் வியாபார டேட்டா அதை பகுப்பாய்வு செய்து பொருளாதாரத்தை திட்டமிட்டு இடர்களை வரும்போது அதை தாண்டி தவிர்த்து சிறப்பான மேலாண்மை செய்வார்கள். 4. வணிகர்கள் நிலையான இடத்தையும் மற்றும் லாபத்தையும் முதன்மையாக கருதுவார்கள். மேலும் வணிகத்தை பெருக்குவதற்கு முதன்மை இடம் கொடுப்பார்கள். 5. வணிகர்கள் தன் தொழிலை நிர்வகிக்க குழுக்களை ஏற்படுத்துவதிலும் பணிகளை அவர்களிடம் ஒப்படைப்பதிலும் உற்பத்தி அதிகப்படுத்த தேவையான அனைத்து சூழலை ஏற்படுத்துவதிலும் வல்லவர்கள். 6. ஒரு வணிகத்திற்கு பிசினஸ்மேன் மிக முக்கியமான முதுகெலும்பு போன்றவர்கள். பிசினஸ்மேன்களிடம் குறைவாக உள்ள பண்புகள்: தொழில் சிறப்பாகவும் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்தவும் போராடுவார்கள். 2. தொழிலில் நிலைத்த தன்மையும் அதிகரிக்கும் வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் தொழிலை சீர்குலைக்கும் வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்பை தவிர்க்கும் திறனை இழந்து விடுவார்கள். 3. புதுமைகளையும் அபரிமிதமான வளர்ச்சிக்கும் முனைவோரின் நிலை நம்ப வேண்டியிருக்கும். அடுத்து தொழில் முனைவோரின் பண்புகளை பற்றி பார்ப்போம். 1. என்டர்பிரனர் புதுமை மற்றும் ஆபத்தை எதிர்கொள்வதில் அதிக விருப்பம் கொண்டவர்கள். 2. தயாரிப்புகள், சேவைகள், தொழிலாக எதுவாக இருந்தாலும், அதாவது தயாரிப்பு தொழிலாக இருந்தாலும் சரி, சேவைகள் தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர். 3. தொழில் முனைவோர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள். 4. தற்போதுள்ள சந்தையை மாற்றி புதுவிதமாக சந்தை நிலையை உருவாக்கவும் தற்போதுள்ள தொழில் நிலையை சவால் விடுவதற்கும் என்ன வாய்ப்புகள் உள்ளது என பார்ப்பார்கள். 5. சந்தை நிலையில் உள்ள இடைவெளியை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய தீர்வுகளை உண்டாக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள். 6. மக்களிடையே பிரச்சனைகளையும் அவர்களுக்கு எந்த விதத்தில் கால விரயம் ஆகிறது ஆகியவற்றை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்து அதிலிருந்து பொருளாதார வளத்தை பெருக்குபவர்கள். 7. தொழில் முனைவோர் இயல்பாக சிந்திக்கும் திறனையும் தாண்டி வெளியே சிந்திக்கும் அபாயங்களை தீர்க்கும் திறன் படைத்தவர்கள். 8. அவர்கள் நிச்சயமற்ற, தெளிவில்லாத, தெரியாத இடங்களிலும் நுழைந்து தொழிலை சிறப்பாக செய்பவர்கள். 9. தொழில் அதிபர்கள் போல தொழில் முனைவோர் தோல்விக்கு பயப்படாமல் தொழிலை சிறப்பாக செய்பவர்கள். 10. தோல்வியை கற்றல் அனுபவமாக எடுத்துக்கொள்வார். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகவும் தோல்வியை எடுத்துக்கொள்வார்கள். 11. தொழிலில் வரும் பின்னடைவை உறுதியாகவும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொண்டு உழைத்து உயர்வர். 12. நெட்வொர்க்கை உருவாக்குவதிலும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதிலும் திறமையானவர்கள். 13. திறமையான நபர்கள் ஆர்வமான, நேர்மறையான சிந்தனை உள்ள, உந்துதல் உள்ள திறமையானவர்களை ஈர்ப்பதில் வல்லவர்கள். 14. தொழில் முனைவோர் இக்கட்டான சூழ்நிலையிலும் தொழிலை மாற்றி புதிய தொழிலை சந்தையை ஏற்படுத்துபவர்கள். சரி, என்டர்பிரனர்களிடம் பொதுவாக உள்ள குறைகள். புதுமை, நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்தும் என்டர்பிரனர் நிதி நிர்வாகத்தை சிறப்பாக செய்வதில் தவறு செய்பவர்கள். மேலே உள்ள பிசினஸ்மேன் மற்றும் என்டர்பிரனர்களின் திறமைகளை கற்றுக்கொண்டு உங்களது சொந்த கனவுகளையும் தொழில்களையும் உருவாக்க முயற்சியுங்கள். வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மேலும் சேனல் வெற்றி பெறவும் மேலும் சேனல் வளரவும் சிறப்பாக வர வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும். நன்றி. வாழ்க வளமுடன்.